எனக்கெதிராக யார்தான் உண்டு என் மேல் குற்றம் சுமத்துவதார்? எனக்கெதிராக யார்தான் உண்டு என் மேல் குற்றம் சுமத்துவதார்? எல்லாமே எனக்கு இயேசுவில் உண்டு, என் வாழ்வில் அவரே நீங்காத சொத்து. எல்லாமே எனக்கு இயேசுவில் உண்டு, என் வாழ்வில் அவரே நீங்காத சொத்து. தேவாவும் சாட்சினான், தினம் தேவையும் ஆசிதான். தேவாவும் சாட்சினான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் செய்யாத ஒரு குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை அவமானத்தை சுமந்திருக்கிறோமா? ஆண்டவர் உங்கள் பக்கம் நிற்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. உலகத்திற்கு பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரியையும் கூட வேதம் சரியாக திட்டமிட்டு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கூட இதைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஒரே ஒரு சாட்சியை வைத்து ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. 2 அல்லது 3 சாட்சிகளாவது இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வேதம் கற்றுத்தருகிறது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். நான் 3ஆம் முறை நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். உங்களை குறித்து கேள்விப்படுகின்ற அனைத்து காரியங்களையும், அக்கிரமங்களையும், பாவங்களையும் யாரோ ஒருவர் சொன்னதினாலே நான் அதையே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த மாட்டேன். 2 அல்லது 3 சாட்சியுடைய வாக்கின் மூலமாக அதை உறுதி செய்வேன் என்று வேதத்தின் அடிப்படையிலே பவுலடியார் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டு வைத்து புறக்கணிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் பொது வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் சரி இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஊழிய பாதையிலே கூட இலக்கரித்து தோற்று போய் வேதனையோடு தங்களுடைய ஊழிய பாதையை விட்டு விலகினவர்கள் உண்டு. ஆனாலும் பவுலடியார் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாமல் உங்களை மேலே குற்றம் சுமத்துனாங்கன்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க. நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் உங்கள் மேலே நிச்சயமாக குற்றம் சுமத்த மாட்டார். மனிதன் சுமத்துகின்ற குற்றங்கள் தான் அதிலே தப்பிக்க வேண்டும், தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை குற்றம் சாட்டி அந்த வெளிச்சத்திலே இவர்கள் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்று சொல்லிவிட்டு அதற்கு முன்பாக தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணி, இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நான் 3ஆம் தடவை குருந்து சபையை சந்திக்க வருகிறேன், அப்பொழுதும் அதை ஆண்டவர் வந்தார்னா என்ன செய்வாரோ அதையே நான் செய்வேன் என்று சொல்லி 2-3 சாட்சிகள் இல்லாதபடி நான் குற்றங்களையோ மற்ற காரியங்களையோ நான் நம்ப மாட்டேன், அதற்கான தீர்ப்பையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியை பவுலடியார் எங்கிருந்து எடுத்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பல பழைய ஏற்பாட்டின் பகுதிகள், புதிய ஏற்பாட்டின் பகுதிகள் அதை ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறது, நிலைவரப்படுத்தியிருக்கிறது. உபாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒருவன் பாவத்தையோ அக்கிரமத்தையோ செய்தால் ஒரு சாட்சியினாலே நியாயம் தீர்க்கக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகளாவது வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்திலும் அதை மீண்டுமாக சொல்கிறார். ஒருவனை கொலை செய்தால் ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் அவன் சாகும்படி தீர்ப்பு செய்யக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும் என்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 18:16, உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால்
நீ என்ன பண்ணு, 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் சாட்சி, நீ மட்டும் போய் முதல்ல சொல்லிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா 2 அல்லது 3 பேரை கூட்டிகிட்டு போ, அப்பொழுது உனக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் மூப்பனுக்கு விரோதமாக செய்யும் பிராதை ஒரு சாட்சியின் மூலமாக இல்லை, 2 அல்லது 3 சாட்சியின் மூலமாக உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லுகிறார். அதைத்தான் கொரிந்து சபைக்கு அவருடைய கையாளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட எந்தவித ஆதாரமும் இல்லாமல் யாரையும் குற்றச்சாட்டக்கூடாது. அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நாம் அதை நம்மை சீரமைத்து பார்த்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குற்றங்களை செய்யாதபடி நாம் இருப்போம் என்றால் பேசலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு சாட்சியை வச்சு தீர்ப்பு சொல்லுகிறாதீங்க. அப்படி தீர்ப்பு சொல்லி குற்றச்சாட்டுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார், தண்டனையை அனுபவிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, மீண்டுமாக நியாயாதிபதியாக நான் வரும் பொழுது அந்த குற்றச்சாட்டிலிருந்து உங்களை விலக்கி நான் நித்தியத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்வேன். ஒருவேளை உலகத்தில் வேணால் உங்களை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம், நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை நான் அறிந்திருந்தேன் என்றால் நான் உங்களை ஒரு நாளும் தள்ள மாட்டேன். நான் என்னுடைய ராஜ்யத்திலே மிகச்சிறந்த ஒரு பொசிஷனை உங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. ஆகையாலே தவறு செய்யாமல் தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், பயப்படாதிருங்கள். இந்த தைரியத்தோடு தொடர்ந்து ஆண்டவர் பணியை நிறைவேற்றுங்கள், வருகை வரை நிறைவேற்றுங்கள். அதற்குரிய சன்மானத்தை ஆண்டவர் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா.